அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து விலாகாக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நைட்டு லேட்டாக தூங்கினதுனால இன்றைக்கி வந்து 9 o'clock தான் எழுந்தேன். பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் ரெயிலாம் இழுத்து விட்டுட்டு அதோட வந்து நான் என்னோடய வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். ஏஞ்சி போய் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு என்னோடய மதரின்ல வந்து ஏற்கனவே டீ போட்டு வச்சுருந்தாங்க. நான் லேட்டாக எழுந்ததுனால அதுக்கப்புறம் அதை நான் சூடு காட்டி குடிச்சிட்டு இருந்தேன். வந்து டீ குடிக்கக்குள்ளேயே வந்து பாப்பா முடிச்சிட்டாங்க. சூவா சூ எங்க இருக்கு? ஏய் டோர்க்கா சூ. சரி காலை தூங்கி சொன்னே சூ வேணுமா? ஷூ போட்டு தான் நடப்பீங்களா? இல்ல வா அம்மா தூக்கிக்கிறேன். வாங்க வாங்கடா. மேம்மியா? மேம்மினா பேகா? பேக் தரேன் அம்மா. வாங்க வாங்கடா தங்கம். A few minutes later. சரி நீங்க பல்லு வளர்க்குங்க தங்கம். அப்படி வளர்க்க கூடாது, திருப்பி வச்சு வளர்க்கணும். அப்படிதான் வளர்க்கணும் என் தங்கத்துக்கு. அழகு. இப்ப சாப்பிடலாமா? ப்ரெஷ் பண்ணிட்டீங்க, சாப்பிடலாமா? சொல்லு. அம்மாக்கு வளர்க்கி விடுறியா? வேணாம் வேணாம், நீ வளர்க்கிக்க. மம்மி டாடிக்கு வளர்க்கி விடுறாங்க, நீ வளர்க்கிக்க. 20 minutes later. பாப்பா எழுந்துச்சி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்கிற வரைக்குமே அக்ஸா வந்து அவங்க டேடி கூட தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே செஞ்சு ஆற வச்சு அவளுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொல்லு. பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கக்குள்ளே எப்போவுமே அவள் நெக்கில் இருக்கிற டவல், வாட்டர் ப்ரூஃப் டவல் வந்து எப்போவுமே போட்டு தான் கொடுப்பேன். அப்போ தான் வந்து குழந்தைங்க சாப்பாடை கீழே கொட்டினாலுமே வந்து ட்ரெஸ்ஸு வந்து சீக்கிரமாக அழுக்காகாமல் இருக்கும். இது வந்து நான் அக்ஸா 6 month இருக்கக்குள்ளே வாங்கிட்டேன். இதை நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அக்ஸாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் ஊட்டி விட வேணாம், அவளாக சாப்பிட்றேன்னு சொல்லி அவளாக ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சுட்டே இருந்தா. இப்போ அக்ஸா வந்து நாங்கள் என்ன செஞ்சாலுமே வந்து எங்களை பார்த்து அவளும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. சாப்பாடு கூட அவளாவே எடுத்து வாயில் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான்னு நினைக்கும் போது நம்பவே முடியல என்னால். அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்த மாதிரி இருக்குது. அம்மா ஊட்டி விடுறம்மா. அம்மா ஊட்டி விடுறேன் ப்ளீஸ்மா. நான் சாப்பிட தெரியாதுமா கூட. அம்மா ஊட்டி விடுறேன். அம்மா ஊட்டி விடுறானே. சரி நீ எடுத்து ஆவச்சுக்கோ. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து நான் வந்து முன்னாடிலாம் ஃபீடிங் பாட்டிலில் தான் வாட்டர் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு சொட்டு சொட்டாக ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறதோட ஓப்பன் டம்ளர் இல்லைனா சிப்பர் பாட்டிலில் கொடுக்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சரி சிப்பர் பாட்டில் வாங்கினா அவளுக்கு உரிய தெரியுமா என்னன்னு டவுட்லேயே தான் வாங்கினேன். ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயே வந்து அவள் கரெக்டாக உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுலேருந்து வந்து சிப்பர் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு. A few minutes later. பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டு அதோட வந்து நான் வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருந்தேன். Meanwhile. அதோட வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பாப்பா வந்து வெளியே போய் விளையாடணும்னு ஒரே அழுதுட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து நடக்க ஆரம்பிச்சே 1 month தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து வெளியே மண்ணில் நடக்க ஆசைப்படுறாங்க. என்னதான் மண்ணில் நடந்தாலும் வந்து ஷூ போட்டு தான் நடப்பாங்க, வெறும் காலில் நடக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து சிமெண்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து ஃப்ரீயாக விளையாட விடலாம். ஆனால் ஃபுல்லாக வந்து மண் கல் அந்த மாதிரி இருக்கிறதுனால விளையாட விடவே பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மண்ணில் நடந்துட்டு இருந்தாங்க. 10 minutes later. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் தான் வந்து சேமியா உப்புமா கிண்டி இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து குக்கிங்லாம் நல்லா செய்வாங்க. நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். Meanwhile. மார்னிங் 11:30 ஆயிடுச்சு. லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே வந்து சமையல் ஃபுல்லாக என் மதரின்லா தான் செய்வாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, குளிச்சுட்டு சீக்கிரமாக தொழுக போகணும். அதனால நான் சீக்கிரமாக வந்து வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரைடேனாலே எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்பெஷலாக தான் ஃபுட் செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரைடே வந்து வெளியே யாருக்காச்சும் சாப்பாடு கொடுப்போம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். A few minutes later. கட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. டைம் வந்து 12 o'clock ஆயிடுச்சு. 12:50க்கெலாம் தொழுக போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால டக்கு டக்குன்னு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு நம்மளும் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 10 minutes later.
பாப்பா வந்து என் ஹஸ்பண்டோட அத்தா வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவான். எங்கள் ஊர் சைட்லாம் வந்து தாத்தா வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னோடய ஃபாதர் இன்லா வந்து நேரத்தோட தொழுவ கிளம்பிட்டாங்க. போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரே அழுதுட்டு இருந்தா நானும் போகிறேன்னு சொல்லி. அதனால தான் வந்து நம்மளாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருந்தேன். வேணும் அப்பா போட்டோம். நான் வந்து உன்னை தூக்கிட்டு நம்ம 2 பேரும் தொழுவ போலாம். அம்மா புர்கா போட்டு வரேன். வா சரி வா வா. Meanwhile, இதோட 12:45 ஆயிடுச்சு. நானே என் ஹஸ்பண்ட் அக்ஸா எல்லாமே வந்து தொழுக கிளம்பியாச்சு. அக்ஸா அக்ஸா பாய் சொல்லுங்க. அவ்வா கொடுங்க. அம்மாவும் தான் வரேன். இங்க பாரு, இங்க என்ன பாரு. நானும் தான் வரேன். வா. many minutes later. தொழுதுட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள அக்ஸா வந்து அவங்க அப்பா கூட வந்துட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தான் வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட மதர் இன்லா வந்து ஃபுல்லாக குக் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து தால்ச்சோறு, அந்த சாப்பாடு மட்டும் தால்ச்சா வைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு, மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு ரைஸும் அதுக்கப்புறம் ஆணத்தில் உள்ள உருளைக்கிழங்கும் தான் இன்றைக்கி லஞ்சு. அதையும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். எப்போவுமே ஃப்ரைடே வந்து என் ஃபாதர் இன்லா ஏதாச்சும் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டி வந்து ஸ்ப்ரைட் குடிச்சிட்டு இருந்தோம். 20 minutes later. மதியம் 2:15 ஆயிடுச்சு. பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இனிமே அவங்க வந்து ஈவினிங் தான் முழிப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ஒர்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். A few minutes later. பாப்பா தூங்கிட்டாங்க. இப்போ வீடு ஃபுல்லாக வந்து மோப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருந்தேன். பாப்பா முழிச்சிட்டு இருக்கக்குள்ள மோப் போடவே முடியாது. ஏன்னா அவங்க அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. தண்ணி லைட்டாக ஈரமாக இருந்தால் கூட உழுக சான்ஸ் இருக்குது. அதனால எப்போவுமே வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் மோப்பு போடுவேன். நேற்றே மோப்பு போட வேண்டியது நான் வெளியே போனதுனால இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். பாப்பா இருக்கிறதுனால வீடு வந்து ரொம்ப அழுக்காகிடுது சீக்கிரமே. அதனால் அடிக்கடி எப்போவுமே வந்து வீடை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும். Many minutes later. மோப் போட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே வாஷிங் மிஷினில் வந்து ஒரு 2 தடவை வந்து நல்லா துவைச்சிட்டு டெட்டால் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு தான் வந்து மடித்து வைப்போம். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு அந்த துணியில் உள்ள அழுக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே போயிடும். பாப்பா துணியெல்லாம் மடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நானும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போய் படுத்துட்டேன். Many minutes later. தங்கப்பட்டு முடிச்சிட்டீங்களா? தங்கப்பட்டு இப்பயும் தூங்கேன்னு சொன்ன ஷூவா? எப்ப பாரு ஷூ தானா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் தூங்கி எஞ்சோடனே இங்க ஷூ இருக்கு. ஷூ சரி அம்மா ஷூ தரேன். தரேன்டா. பாப்பா தூங்கி முழிச்சோடனே அவளுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா. உட்காந்துக்க போய் பொம்மை மேல படுத்துக்க. அம்மாடி தங்கம் படுத்துட்டாங்களே. Meanwhile. பாப்பாக்கு எப்போவுமே ஈவினிங்கில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்படி ஸ்நாக்ஸ் செய்யலைன்னா வந்து ராகி செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி ராகி தான் செஞ்சுருக்கேன் பாப்பாக்கு எப்போவுமே ராகினா ரொம்ப பிடிக்கும். மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி அவங்க டேடி வந்து எனக்காக லேஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போட்டுக்க போட்டுக்க நீ போட்டுக்கா தங்கம். சேர உடச்சிட்டாடா. செய்யக்கூடாது. அம்மா போட்டுக்க. என் தங்கம்டா. ஏன் என் தங்கம்? அம்மா மம்மு தரேன். இங்க பேரு மம்மு மம்மு. பிஸ்மில்லா சொல்லு. சரி பிஸ்மில்லா சொல்லு. என்னது வேணாம்மா? ஏன் நீ குட் கேர்ள் தானே? சாப்பிடுங்க. உங்களுக்கு இது வேணுமா மேடம்க்கு? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆக்கட்டு. அடிப்பேன் அம்மா. அதெல்லாம் பிச்சு தர முடியாது. என்னது? அடி பிச்சு எடுத்துருவேன். தூக்கி போடுங்க. அக்ஸா இதெல்லாம் சாப்பிடுவேன். பொண்ணு குட் கேர்ள். பிஸ்மில்லா சொல்லு. என்ன தரணும்? உங்க டேடியால தான் நீ ரொம்ப கெட்டு போற. அதெல்லாம் கிடையாது. லேஸ் சாப்பிடுவாங்களா?
தள்ளக்கூடாது. ஒரு வழியாக பாப்பாவுக்கு வந்து ஃபுட் வந்து ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிருந்தோம். மாடியில் வியூ வந்து சூப்பராக இருக்கும். சுற்றி வயல், ட்ரெயின் போகிற ரயில்வே ட்ராக் எல்லாமே தெரியும். என்னடா குட்டோ, வா வா சரி விளாடு. பாப்பாட்ட பால் கொடுங்க. கேட்ச் போடு. பாப்பா அவங்க டேடி கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவளுக்கு வந்து வெளியே கூப்பிட்டு வந்து விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். கேட்ச் போடு. கேட்ச் கேட்ச்னா இப்படி தான் போடுவாங்களா? உட்காந்து. அதோட ஒரு 1/2 hour வந்து மாடியிலே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அக்ஸாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதோட கீழே வந்துட்டோம். டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து அவளோட மேட்லாம் போட்டு அவளோட டாய்ஸ்லாம் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விலாக் வந்து சரியாக எடுக்கலை. ஏன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாம் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அதோட அவங்களோட பேசிட்டு டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த கிளிப்லாம் ஆட் பண்ணுறேன். என்னதான் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா டாய்ஸ் இருந்தாலுமே குழந்தைங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. அக்ஸாவும் அப்படி தான். டாய்லாம் போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மேட் போட்டு அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அவள் போய் பாட்டுக்கே வேறு எங்கேயோ போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து என்னோட சிஸ்டர் இன்லா பொண்ணு எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் சிஸ்டர் இன்லா பொண்ணை பார்த்தோன்னே அக்ஸா வந்து ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. அவள் கூட போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவளோட டாய்ஸ்லாம் எடுத்தோடனே அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போய் பிடுங்கிட்டு நின்றாங்க. அவங்க 2 பேர் செய்கிறத பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நைட்டு 9 o'clock ஆச்சு. சரி பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டாய்ஸ் எல்லாமே 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் கொட்டி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இருந்தேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலையே இதுதான். ஏன்னா வீடு ஃபுல்லாக இறச்சி போட்டுருவா. எல்லாத்தையும் வந்து ஒன்றா பொறுக்கி வைக்கிறதுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகியோட பாப்பாவுக்கு வந்து நைட்டு டின்னராக தோசை தான் கொடுத்துருந்தேன். தோசை பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதோட அவளை தூங்க வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து நான் வீடியோவாக எடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.